ஓகே. பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும், வெப்சைட்ஸ், மீடியாவில் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். 7ஆம் அறிவு கிட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிசினஸ், இந்த மாதிரியான வளர்ச்சி என்னோட படங்களுக்கும் நடக்கும் அப்படின்னா துளி கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. மொத்தமா அந்த 7ஆம் அறிவு சேர்ந்த மொத்த டீமுக்கு நான் நன்றி. பட் அதை விட முக்கியமா என்ன இந்த மாதிரி வழி காமிச்சு இந்த மாதிரியான படங்கள் தேர்ந்தெடுத்து என்னோட அடையாளத்தை இந்த மாதிரி ஆக்குன உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். நல்ல ஞாபகம் இருக்கு, நான் முந்தின படங்களும் அதுக்கு அடுத்த படங்கள் முயற்சி செய்யும் போது நீங்க எது சரி எதுல குறை இருக்கு அப்படின்னு ஒண்ணுன்னா துல்லியமா காமிச்சதுனாலேயே என்ன நான் புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு ஒரு அடையாளம் என்னால வகுத்துக்க முடிஞ்சது. 7ஆம் அறிவோட ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தது. அதே மாதிரியான தியேட்டர்ஸ் வரவேற்பு அதுக்கு ஈக்குவலா இருந்தது. 7ஆம் அறிவுக்கு எவ்வளவு பாராட்டுகள் இருக்கோ 7ஆம் அறிவு பத்தின குறைகளும் அதுல நீங்க சுட்டி காமிச்சிருக்கீங்க. பாராட்டுகளை எப்படி ஏத்துக்கிறனோ அதே மாதிரி அதுல இருக்கிற குறைகளையும் ரொம்ப பணிவன்புடன் ரொம்ப மரியாதையாக நான் ஏத்துக்கிறேன். தங்கர் பச்சன் சார் சொல்லியிருந்தாரு, குறைகளே இல்லாத மனிதன் இல்லை அப்படின்ட்டு. மனிதனோட படைப்பு அதுல குறைகள் இருக்கலாம், பட் அதோட கண்டென்ட் ஒரு வாட்டியும் புது முயற்சிகள் எடுக்கும் போது எப்பவுமே அந்த மிக்சட் ரெஸ்பான்ஸ், வேற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி இன்னொன்னு தான் நான் அதை பார்க்குறேன். ரொம்ப லெஜெண்ட் ஒருத்தர், இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு, தம்பி அதெல்லாம் அப்படிதான் தம்பி சொன்னாங்க, முதல் நாள் அப்படிதான் சொன்னாங்க, நானும் போய் படம் பார்த்தேன், என்ன அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப பிரமாதமா இருந்தது, என் பையன் தான் கூட்டிட்டு போனேன், தர நீ வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. நான் 17 படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல முயற்சி இது. அந்த டீமுக்கு நான் என்னோட வாழ்த்து சொல்லுங்க. 16 வயதுல படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து கமல் சாரோட வந்து அந்த தோட்டத்தை பார்த்துட்டு பாதி தேட்டர் வெளியில எழுந்து போச்சு. எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்ப நம்ம 16 வயசுல பத்தி பேசிட்டு இருக்கோம். சந்திரமுகி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். எப்பவுமே புது படத்துக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. ரெகுலரான ஒரு காதல் காட்சிகளும் ஒரு சண்டை காட்சிகளும் ஒரு ரெகுலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ள பழகப்பட்ட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு கமெண்ட் அது அப்படின்னாங்க. இது வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்தாலும் கண்டிப்பா பத்திரிகை சைட்ல வந்து கிராஃப்ட் தெரியும் உங்களுக்கு, இவ்வளவு படங்கள் பார்த்துருக்கீங்க, எங்களை விட நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு துல்லியமா பார்க்க தெரியும். அது நீங்க பார்த்து அந்த குறைகள் சொல்லிருக்கீங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்ல கண்டென்ட் அப்படிங்கறத வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து கடைசியா மொத்தமா ஜெனரலா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரிசல்ட். மகேசன் தீர்ப்பு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் தீர்ப்பு மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ரெண்டு பேருமே என்ன இன்னைக்கு சந்தோஷப்பட வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம நான் போன இடங்கள்லயும் அதே ரெஸ்பான்ஸ் நான் பார்த்து வந்தேன். முக்கியமா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த பிரஸ் மீட், இந்த சந்திப்பு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியும் என்னால ஒழுங்கா சந்திக்க முடியல. ரிலீஸ் ஆகியும் ப்ரொமோஷன் ஒர்க்னு வெளிநாடுகள் வெளியூர்கள் சுத்த வேண்டியதுனால இது கொஞ்சம் தள்ளி போச்சு. 11 நாள் ஆயும் இன்னும் கோயில்பட்டி தேட்டர்ல வந்து எழுந்து கை தட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. மலேசியால நான் பார்த்த அத்தனை தியேட்டர்ஸ், அத்தனை பிரஸ் பீப்புளும் சொன்ன வார்த்தைகள், இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி பீப்புளும் சரி, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, கேரளா இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லெஜெண்ட்ஸ், ஆந்திராவில் இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், அது மாதிரி சொன்னது எல்லாமே எனக்கு முதல் முறையா இருந்தது. இந்த படத்துக்கு வந்து எப்பவும் இல்லாத முதல் முறையா அந்த மாதிரியான பாராட்டுகள் எனக்கு வந்துட்டு இருக்கு. எல்லா சந்தோஷத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வணிகம் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன ரிசல்ட்னு கேட்டீங்கன்னா தனியா உட்காந்து பேப்பர் பேனை வச்சு நான் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு என்னால ரொம்ப சந்தோஷமா சொல்ல முடியும். எங்களோட ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, எக்ஸிபிட்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதை பத்தி நான் பேச வேண்டாம், என்னோட கிராஃப்ட் மட்டும் பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு கணக்கு அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட படங்கள் ஒரு வாட்டியும் அதை முந்தணும், அதை ஜெயிக்கணும், அதை தாண்டி பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன்.
என்னோட படங்கள் வரிசையில் வந்து சிங்கம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது இந்த படம் 10 நாள்ல தாண்டிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. அது எங்கே போனாலும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். அது இன்னும் ஸ்டெடியாக நடந்துட்டு இருக்கு. அதே விஷயங்கள் இன்னும் எல்லா ஊர்லேயும் வெளிநாடுகள்லையும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏழாம் அறிவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம். ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்ததுன்னா அது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சந்திச்சு, நிச்சயமா ஏதாவது கேள்விகள் இருக்கும், அதை பேசலாம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. முருகேசன் எனக்கு கஜினி கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழிக்கு போய் பெருசாக ஜெயிச்சுட்டு வந்தவர். ஒரு 3 கதையை வச்சுக்கிட்டும் அப்புறமா இந்த கதை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் 1.5 வருஷமா நிறையா அனலைஸ் பண்ணி, நிறையா டிஸ்கஸ் பண்ணி, எது இருக்கலாம், எது முன்பதியாக இருக்கலாம், எது பின்பதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 15 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சேர்ந்து அவங்க எடுத்த முடிவுகள். ஸோ என்னோட கிராஃப்ட் வேற, அவரோட கிராஃப்ட் வேற. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஐ திங்க் அதை உணர்ந்து தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கஜினி கொடுத்த எனக்கு வெற்றி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் அதே எண்ணத்தோட அதை விட இன்னும் கவனமா இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அது படம் எப்படி வந்திருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிலம் பார்த்துட்டு நல்லா அழகா இருக்கு, பிரைட்டா இருக்குன்னு சொல்றோம். சில பேர் வந்து அதில் கரகரையா இருக்குது, ஒரே ஸ்காரா இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அது ஒரு பேக்கேஜ், அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு தோணுது. நான் பாக்குறது, கேள்விப்படுறது எல்லாமே அதை வந்து தியேட்டர்காரங்க உன்னிப்பா சொல்லுவாங்க. இது ரெகுலரா சினிமாக்கு வர கிரௌடு இல்லைங்க. இது வந்து இந்த படத்தை பார்க்கணும்ட்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்ப்பாங்க, இல்லாட்டி ஒரு 4 வருஷத்துக்கு பார்ப்பாங்க. அன்னைக்கு ஒரு டிவி ஷோல கூட நான் படையக்கா பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு மறுபடியும் புது செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து இந்த வெற்றியை கொடுத்துட்டு இருக்காங்க. விளம்பரத்துக்காக நிச்சயமா பண்ணல. அங்க கோயில்கள் இருக்கிறது உண்மை, அங்க சிலைகள் இருக்கிறது உண்மை, அங்க நம்மளை பத்தி அவங்க பேசுறதும் உண்மை. அவரு 150 வருஷம் இருந்தாரு, 300 வருஷம் இருந்தாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதுல போயிட்டு இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து உண்மையை எடுத்துக்க முடியும், நம்ம உண்மைக்கு கிட்ட எது இருக்க முடியும் அப்படிங்கறத நிறைய அலசி அதுக்கப்புறமா அதை எடுத்துருக்கோம். வெறும் ஐ திங்க் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்தா ஒரு போராட்டம் நடத்த முடியாது. அது நம்ம வந்து வெளிப்படுத்த முடியுமா ஒழிய அது சென்சார் போர்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கிருந்து நாங்க போய் போர்க்குடி எடுத்து பண்ண முடியாது. ஒரு பிசினஸ்ங்கிற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருது, அதுக்கு மேல நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டரோ ஒருத்தரோ வந்து முடிவு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற சென்சார் போர்டை வந்து அதை அலோவ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து எவ்வளவு தூரம் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னால தெரியல. ஐ திங்க் என்ன எடுத்துக்காங்க அப்படிங்கிறது அங்கே போய் சேர்ந்துருக்குல்ல. இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து யார் யாருக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருக்கு நிச்சயமா.